அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவு, வரலாற்று பதிவு, ஒரு வெற்றியாளனின் பதிவு, ஒரு மாவீரனின் பதிவு, ஒரு சகலகலா வல்லவன், திறமைசாலி, சிறந்த ஆட்சியாளன், சிறந்த மனிதத்தன்மைக்கு, மனித நேயத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் பெயர் போனவன் என்று பலரால் சொல்லப்பட்டாலும், ஒரு சிலரால் மதவெறி பிடித்தவர், மக்களை துன்புறுத்தி மதமாற்றம் செய்தவர், இந்து கோவில்களை இடித்து மசூதிகளாக்கியவர் என்ற ஒரு சில கருத்துக்களும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அதுக்கு ஆதாரங்கள் எதுவும் தற்போது வரை இருக்கின்றதா இல்லையா, இருக்கின்ற ஆதாரத்தை மறைத்து விட்டார்களா, அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஆதாரங்கள் இல்லை, அது ஒரு மாவீரனின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியா என்பது எல்லாமே கேள்விக்குறியாகவே உள்ளன. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுவோம், மற்றவற்றை விட்டு விடுவோம். அன்னப்பறவை போல பாலும் தண்ணியும் கலந்து வைத்தாலும் பாலை மட்டும் அருந்தும் நீரை விட்டுவிடும் என்பதைப் போல நாம் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். திப்பு சுல்தானின் தங்க நாணயம், கிங்டம் ஆஃப் மகிஷாசூர், இந்த பக்கம் வாள் அல்லது வளரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தினுடைய ஆயுதம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கமும் தெளிவாக காமிக்கிறேன். கர்நாடக எழுத்தில் அது எழுதப்பட்டிருக்கு, பார்சி மொழி. இது மின்ட் நேம் ஷார்ப் நகர் மின்ட், இதுக்கு பேர். இது ஹிஜ்ரி ஆண்டு 1221ங்கிறது ஹிஜ்ரி ஆண்டு. இது ஆங்கில வருஷம் 1783 1801 வரைக்கும். 801 வரைக்கும் திப்பு சுல்தான் நாணயம் இருந்தது என்பதற்காக 801 வரைக்கும் திப்பு சுல்தான் உயிரோடு இருந்தார் என்று யாரும் நம்பிவிடக்கூடாது. அவர் 1994 இன்றைக்கு மே மாதம் 4ஆம் தேதி அவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். ஆங்கில படைகளால், கிழக்கிந்திய படைகளால், பிரிட்டிஷ்காரர்களால், வெள்ளைக்காரர்களால். இது ஒரு தங்க நாணயம், ஒரு அதிசயமான ஒரு நாணயம். நீங்கள் நினச்சாலும் அந்த அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. பர்ஷியன் மொழியில் ஹீ அப்படின்னு இல்லை. ஹீ திப்பு சுல்தானுடைய அப்பா பேர். ஹைதர் அலிக்கு 17 ஹை அப்படிங்கிறது தான் ஹீ அப்படிங்கிற. ஷார்ப் நகர் மின்ட்டு, ஃபுல் கண்டிஷனான நாணயம். நான் அதனால தான் யாருக்கும் இதை விலைக்கு கொடுக்கல. பல பேர் கேட்டோம், நான் கொடுக்கல. அப்படி ஒரு விலைக்கு இதை நான் கொடுத்துருந்தோம்னா அந்த பணத்தை நான் 2 நாளில் சம்பாத்தியம் பண்ணிடுவேன். ஆனால் அந்த நாணயத்தை நான் சம்பாத்தியம் பண்ண முடியாது. அதனால தான் கொடுக்காம வச்சுருக்கேன். அதிலே திப்பு சுல்தானுடைய காப்பர் நிக்கல் காயின், யானை நிற்கி தான் நல்லா மேலே எழுதிருக்கும். பின்புறமும் அந்த பார்சி மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இதேமாரி தான் கோல்டு காயின்லேயும் பின்னாடி எழுதியிருக்கும். இந்த இதில் எழுதியிருக்கா இதேமாரி கோல்டுலையும் எழுதியிருக்கும். இது திப்பு சுல்தான் நாணயத்தில் பெரிய நாணயம். திப்பு சுல்தான்லேயே திக்னஸான நாணயம், பெரிய நாணயம், எல்லாமே 100% ஒரிஜினல் நாணயம். யானை மேலே எழுத்துக்கள், இந்த பக்கமும் பார்சி மொழியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் எல்லாமே. ஒரு 4 நாணயங்கள் உங்களது பார்வைக்கு இன்றைக்கி வைக்கிறேன். ஒரு திப்புவை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. புத்தகத்தில் நான் தேடினது ஒரு பக்கம் இருந்தாலும் லைவாக நேரையே போய் நான் ஆய்ந்தேன், ஆராய்ச்சி செய்தேன். அது ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக உள்ளது. அந்த அளவுக்கு நீங்கள் எளிதில் அதை ஆராய்ச்சியில் நிறைவேற இயலாது. இருந்தாலும் ஒரு 8 நாட்களாக தொடர்ந்து தினமும் திப்புன்னு போயிட்டே இருந்தோம். அதில் நம்ம ஸ்ரீரங்கம் போனோம். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் போய் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு திப்புவை விசாரித்தோம். ரங்கநாதர் கோயிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய மசூதி, ஜும்மா மசூதி மாதிரி ஒரு பெரிய மசூதி. அந்த மசூதியவும் தரிசித்தோம். தரிசிச்சுட்டு
பிரிட்டிஷ்காரங்க ஒரு 20 பேர் அவர் வந்து ஒரு சிறைச்சாலையில் வச்சுருந்தாருங்க, சுரங்கப்பாதை மாதிரி ஒரு சிறைச்சாலையில். அந்த சிறைச்சாலைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே அவர் இறந்த இடத்துக்கு வந்தோம். திப்பு சுல்தான் டெத் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இறந்த இடத்துக்கு வந்தோம். அப்படி வரக்கூடிய சமயம் இடையில வாட்டர் கேட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாலம் போட்டு அதில் எழுதியிருக்கு. அப்போ என்ன வாட்டர் கேட் அப்படின்னா நீர்வழிப்பாதை. நான் ஏதோ படிச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அவருடைய வரலாற்றை தொகுத்து பார்க்க எல்லாம் தெரிஞ்சது. அந்த இடத்துல வச்சு தான் திப்பு சுல்தானை பிரிட்டிஷ்காரங்க சுட்ட இடம். அதுலேருந்து ஒரு 20-30 மீட்டர் கொஞ்சம் தள்ளி அவருடைய பாடி கிடச்சிச்சு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவிடம் அமைச்சிருக்காங்க, திப்பு டெத்து பிளேஸ் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு ஸ்ரீரங்கப்பட்டணத்துலேயும் அவருடைய பேலஸ் போனோம், பேலஸ் அரண்மனைக்கு. அங்கே போய் எல்லாம் ஓவியங்கள், நிறைய ஓவியங்கள், அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்களின் புகைப்படங்கள், திப்பு சுல்தான் பயன்படுத்தப்பட்ட வாள்கள், கேடயங்கள், ஆயுதங்கள், பிரிட்டிஷ்காரர்களிடம் அவர்கள் வாங்கிய பதக்கங்கள் இதெல்லாம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் பார்த்தோம். பீரங்கியில் போடக்கூடிய பெரிய இந்த மல்யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கற்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு புகைப்படங்கள் நிறையா வீடியோலாம் எடுத்துகிட்டு வெளிவந்தோம். வந்ததுக்கப்புறமா அங்கிட்டுமா விசாரித்து திப்புனுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்ததில் அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் சொன்னாங்க. அங்கே போனோம். அங்கே ஒரு இடத்துல போய் ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் இருந்தோம். ஹைதர் அலி, அவருடைய துணைவியார் மற்றும் திப்பு 3 பேருடைய சமாதி ஒரே இடத்துல இருக்குது. பெரிய தாஜ்மஹால் மாதிரி ஒரு டூம் வச்சு கட்டப்பட்டிருக்கு. பக்கத்தில் வந்து அவர் தனியாக தொழுகை நடத்திய ஒரு பள்ளிவாசல் அந்த சமாதிக்கு இடதுபுறமாக. சமாதியின் 4 மூலைகளிலும் அவர்களது உறவினர்களின் சமாதி, மனைவி, மகன் மற்றும் உறவினர்கள்லாம், தாய் மாமா, அவங்க பிள்ளைங்க அந்த சமாதி. பொதுவாக சொல்லப்போனால் நம்ம தமிழில் சொல்லப்போனால் அது சுடுகாடு அல்லது இடுகாடு. ஆனால் நாங்கள் பார்த்தது ஒரு 100க்கும் மேற்பட்ட சமாதிகளை ஒரே இடத்துல பார்த்தோம். 1784 82 ஹைதர் அலி இறந்து போயிருந்தார். 84 ஹைதர் அலிக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல புதைச்சதை தோண்டி எடுத்து கொண்டு போய் ஒரு சமாதியாக நினைவிடமாக கெட்டுறாரு. அவங்க அம்மாவே அங்கே வச்சுருந்தாரு. 99 திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் மற்ற அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்த்து அவருடைய பாடியவும் இதே இடத்துல சேர்த்து 3 இதாக அதை ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. கொஞ்சம் மனம் கலங்கத்தான் செய்தது. அவ்வளவு மலர்கள் அள்ளி அவர்கள் மீது வீசி வணங்கி விட்டு வந்தேன். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவரை எங்கே அரசாண்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியல. அப்படி பார்த்தா மைசூர் தான் ஹெட் குவார்ட்ரு. ஆனால் மைசூர் அரண்மனையில் உட்கார்ந்து அவர் ஆட்சி செஞ்சது அங்கே வரலாறு இல்லை. ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தலைமையிடமாக கொண்டு அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. சரி, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பெங்களூரில் மைசூர்லேருந்து திப்பு சுல்தான் வந்து சம்மர் பேலஸ் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காரு. அதையும் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திப்பு எங்கே பிறந்தார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் தேவனஹள்ளி அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தார். அங்கே போனோம். தேவனஹள்ளி அவர் பிறந்த இடத்த பார்த்தா அவர் பிறந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டைக்குள்ளேயும் ஒரு ராஜகோபால சுவாமி கோயில், ஸ்ரீரங்கப்பட்டணத்திலும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில். திப்புவை பற்றி வரலாற்றை தேடுகின்ற இடம் ஃபுல்லாக கோயில்கள் நிறைய உள்ளன. அங்கே உள்ள அந்த கோட்டையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்போ இதனுடைய ஆராய்ச்சியை வந்து நான் ஒரு சின்ன இதாக கின்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை வரிசைக்காகவே காமிக்கிறேன். இது வந்து திப்பு பெர்த் பிளேஸ். பக்கத்தில் ஒரு டிராக்டரை நிப்பாட்டியிருக்காங்க. ஃபோட்டோ கூட ஃப்ரீயாக எடுக்க முடியல. இது வந்து ஒரு டிராக்டர். திப்பு பெர்த் பிளேஸ், தேவனஹள்ளி இந்த இடத்துக்கு பேர். பின்னால் இருக்கிறது பெரிய நினைவு தூண் நினச்சிடாதீங்க, அது ஒரு பனைமரம். திப்புனுடைய பெர்த் பிளேஸ் இதுதான். இது திப்புனுடைய பெர்த் பிளேஸ். ஒரு சின்ன ஒரு மணிமண்டபம் மாதிரி தான், மேலே கூரைகள்லாம் கிடையாது. இது திப்புனுடைய பெர்த் பிளேஸை பற்றி உள்ள வரலாறு இந்த இடத்துல இருக்குது. திப்பு பெர்த் பிளேஸ் டு திப்பு சுல்தான் தேவனஹள்ளி அப்படிங்கிறதுல இருக்குது. த வில் நவுன் ரூலர் ஆஃப் மைசூர் திப்பு சுல்தான் 1782. அவங்க தந்தைக்கு பிறகு இவர் ஆட்சி புரிந்தார். இது மைசூர் பேலஸு.
இந்த ஒரு நபர் இதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க, தொட முயற்சி பண்ணுறாரு பாருங்க, இதுதான் திப்பு சுல்தானுடைய சமாதி. பக்கத்தில் இருக்கிறது அவங்க அப்பா, ப்ளூ கலர் போட்டிருந்தது வந்து அவங்க அப்பா, அதாவது ஹைதர் அலியின் சமாதி. இந்த இடத்துல இது க்ரீன் கலர் போட்டிருக்கிறது வந்து அவங்க அம்மா பாத்திமா பேகம். இந்த இடத்துல இது வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கிறது, இது அவங்க அம்மாவின் சமாதி. இது யார் தெரியுமா? இது வந்து பிரின்ஸ் நிஜாம் உதீன், திப்பு சுல்தானின் சன்னு, அவருடைய மகனுடைய சமாதி. இது யார் தெரியுமா? பேபி ருக்கியா பேகம், திப்புவின் ஒய்ஃப் பிபி ருக்கியா பேகம், இது அவர் மனைவியுடைய சமாதி. திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் மியூசியம், ஸ்ரீரங்கப்பட்டணம். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஒரு பேலஸ் இருக்குது, பெங்களூரில் ஒரு பேலஸ் இருக்குது. இது ஹைதர் அலியின் புகைப்படம், இது அவனுடைய வரலாறு இருக்கிறது. வந்து கும்பாஸ் அப்படிங்கிறது நினைவிடம். இந்த இடத்துல இதுதான் கும்பாஸ் நினைவிடம், தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நுழைவாயில். இது அந்த அவர் பயன்படுத்திய பீரங்கி. இதுதான் அந்த சம்மர் பேலஸ். இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் உள்ள சம்மர் பேலஸு. இது ஹைதர் அலி மன்னர். இது அவங்க வாங்கிய பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வாங்கிய பதக்கங்கள். இதுவும் அவங்களுடைய பதக்கம், ஒரு சிங்கம் புலியை வேட்டையாடுறது பேர். மன்னர் உருவம் பொறிக்கப்பட்ட பதக்கம். இது வந்து போரில் பயன்படுத்தப்பட்ட குத்தி ஈட்டிகள். இதை இப்படி கையிலையும் பிடிச்சிக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட இதை வந்து கம்புக்குள்ளே நுழைச்சி பெரிய பிரம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. மேலே உள்ளது, கீழே உள்ளதுன்னு கம்பில் கையில் பிடிச்சிக்கிடுவாங்க, விரலை உள்ள விட்டு இடுப்புலையும் சொருகிக்கிடுவாங்க, குத்துவாள் அதுக்கு பேர். இது திப்பு பயன்படுத்தப்பட்ட வாள்கள், ஒரிஜினல் வாள்கள். ஹைதர் அலி திப்பு சுல்தானில் பயன்படுத்தப்பட்ட ஒரிஜினல் வாள். இது அவருடைய ட்ரெஸ்ஸு. திப்பு சுல்தான் பைஜாமா குர்தா மாதிரி போடுவார். இது அந்த அவருடைய ட்ரெஸ்ஸு. இது அவர் பயன்படுத்தப்பட்ட வாள். இது அவருடைய உறவினர்கள். இது கீழே விவரம் பூரா எழுதியிருக்கும், ஒவ்வொன்றிலையும் அதில் விவரம் பூரா எழுதியிருக்கும். உறவினர்கள், வழக்கறிஞர்கள், உற்ற தோழர்கள். இது பதக்கம், இதுவும் பதக்கம் தான். ஃபார் சர்வீசஸ் இன் மைசூர் 1791 to 1792. இது வந்து அங்கே இந்த பேலஸில் உள்ள ஓவியங்கள். இது அந்த பேலஸினுடைய தோற்றம். ஃபுல்லாக ஓவியங்கள். பேலஸ் மேலே கீழே எல்லா பக்கமே ஃபுல்லாகவே ஓவியம்தான். இதை பற்றி இதில் எழுதியிருக்கும். இது திப்புவின் உறவினர். வார் ப்ரொசஷன் ஆஃப் ஹைதர் அலி அப்பர் பேனல், அவருடைய அந்த போர் நடந்தக்கூடிய வரைபடங்கள் அதில் இருக்குது. இது அதனுடைய பக்கத்தில் ஒரு நுழைவாயில். இது ஒரு நுழைவாயில். இது ஒரு நுழைவாயில். இது அவர் கட்டிய பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அவர் கட்டிய பள்ளிவாசல். திப்புஸ் டெத் பிளேஸ், இது அவர் இறந்த இடம். அதான் வாட்டர் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. த பாடி ஆஃப் திப்பு சுல்தான் வாஸ் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிறது. இது அந்த இடம்தான். இதை சேதப்படுத்தினாலோ வேறு எதுவும் வகையில் துன்புறுத்தல் செய்தார்களோ பனிஷ்மெண்ட்டை 1,00,000 ரூபா இங்கே கட்டணும். இது வந்து பிளேஸ் வேர் திப்பு பாடி வாஸ் ஃபவுண்ட், திப்புவின் பாடி கிடைத்த இடம். இது 4வது போர். இது வந்து இன் த 4th மைசூர் வார் த பிரிட்டிஷ் லைட் ஷீகா டு ஸ்ரீரங்கப்பட்டணா ஆன் 4th மே, இன்றைக்கு 1799 AD. இன்றைக்கி அவர் இறந்த தினம், அவர் பாடி கிடைச்ச தினம். திப்புவை பற்றி இதில் ஃபுல்லாக எழுதியிருக்கு, இதில் வரலாறுகள். திப்பு டெத்து பிளேஸ், இது ரோட்டில் வச்சுருக்காங்க. இது அந்த 20 பிரிட்டிஷ்காரங்களில் சிறை வைக்கப்பட்ட சுரங்கச்சிறை. பூமிக்கு கீழே நான் நிற்கிறது, பூமிக்கு மேலே நிற்கேன், அது கீழே இது பெரிய சுரங்கமாக தோண்டி உள்ளே பெரிய டூம்லாம் கட்டி அது உள்ள சிறை வச்சுருக்காங்க. இதுலேருந்து இறங்கி போகணும், படிப்படியாக இறங்கி போகணும். இந்த இடத்துல உள்ள இந்த மாதிரி இருக்கும். இது சிறை தான், அதனுடைய வரலாறு அதில் எழுதியிருப்பாங்க. அதில் இதில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்க. கலோனல் பேலிஸ் டங்கன், திஸ் டங்கன் இல்லிஸ் நார்த் ஆஃப் ரங்கநாதா சுவாமி டெம்பிள். ரங்கநாத சுவாமிக்கு வடக்கு பக்கத்தில். அந்த விவரம் பூரா இதில் எழுதியிருக்கும். பிரிசனர்ஸ்னு போட்டுருக்குவாங்க. இந்த பிரிசனர்ஸ்னால் சிறை கைதிகள்னு அர்த்தம். அண்டர் பை திப்பு சுல்தான் கலோனல். எத்தனை பேர் அப்படின்னு போட்டிருந்துச்சு, அதை தேடினீங்கன்னா 1782 அது நிறைஞ்சிருச்சா?
திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் மியூசியம் ஸ்ரீரங்கப்பட்டணம். இதெல்லாம் காமிச்சிட்டேன்ல. இன்றைக்கி மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் இதை பார்த்துருங்க எல்லாத்தையும். ஜும்மா மசூதி பார்த்தாச்சு, திப்பு சுல்தான் டெத்து பிளேஸ் பார்த்தாச்சு, இது அந்த பிரிட்டிஷ்காரங்களை சிறைய வச்சுட்ட இடம் அதுவும் பார்த்தாச்சு. சரி, ஓரளவுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுலேயே இந்தாண்டு இருக்கு பாருங்க. இவர் சிக்க கிருஷ்ணராஜா உடையார் என்றும் அழைக்கப்பட்டார். அவர் 2 பால்வாய்களை எதிர்த்து ஒரு மூல உபாயத்தை திட்டமிடும் அதிகாரத்தின் கட்டுப்பாட்டை திரும்ப பெற முயன்றார். ராஜாவின் ஆதரவாளர்களின் அதிகாரத்திற்கு எதிரான இந்த சதிக்காக அவர்களை தண்டிக்க தேவராஜா உடையார் நஞ்சராயையா வலியுறுத்தினார். முன்னைய மன்னனை காவலில் வைத்ததால் ஏற்பட்ட எதிர்மறையான பொது கருத்துக்களால் எச்சரிக்கையாக இருந்து தேவராஜையா எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுத்தாலும் நஞ்சராஜப்பா தனது திட்டத்தை செயல்படுத்தி அரசரை வலுக்கட்டாயமாக அரியணையிலும் அரச முன்னிலையிலும் வைத்து தன் காவலில் இருந்த மன்னரின் ஆதரவாளர்களை பெற்று அவர்களை வாழ்நாள் முழுவதும் ஊனமாக்கினார். இந்த காலகட்டத்தில் அரச ஆட்சியின் வீழ்ச்சியை கண்டது நஞ்சராயாவால் அரசை நடத்த முடியவில்லை. இதன் விளைவாக புகழ்பெற்ற ஹைதர் அலி கான் ஆதிக்கம் செலுத்தி மைசூர் மாநிலத்தை கைப்பற்றினார். இதான் ஃபஸ்ட்டு மைசூருக்கும் திப்புவுக்கும் உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப முனை. அவரது புகழ்பெற்ற மகன் திப்பு சுல்தானும் பாதுகாப்பாக இருந்தார். திப்பு சுல்தானின் கவசத்தையும் பெற்றார். அப்படின்னா கவசம் என்றால் பாதுகாப்பு கவசம், கவசத்தையும் பெற்றார். இந்த தந்தை மகன் இரட்டையர்களின் தைரியத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் மகிஷாசூர், இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். மகிசூர் மாநிலத்துக்கு பேர் என்ன பேர்? மகிசூர்னு போட்டிருக்கு, அது மகிஷாசூர் மாநிலம். நல்ல வலிமை பெற்றது. மராட்டியர்களுடனும் ஆங்கிலேயர்களுடனும் இரகசிய சந்திப்புகளை நடத்தி ஹைதர் அலி கானிடமிருந்து மாநிலத்தின் கட்டுப்பாட்டை திரும்பப் பெறுவதற்கு முந்தைய அரசர் கிருஷ்ணராஜ உடையாரின் விதவையான மகாராணி லட்சுமணி பல முயற்சிகளை மேற்கொண்டார். அரச வாரிசுகள் நோயால் இறந்தபோது அல்லது சதியால் கொல்லப்பட்ட போது தைரியமான பெண்மணி குழந்தைகளை தத்தெடுத்து தனது முயற்சிகளை தொடர்ந்தார். இது ஒரு வரலாறு. யாரை மன்னராக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை குழந்தைகளை தத்தெடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஹைதர் அலி சொல்கிறார், ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு நிறைய குழந்தைகளை வர சொல்கிறார். இனிப்பு பலகாரங்கள் பல வகைகள் வேடிக்கை பொருட்கள் எல்லாம் வரிசைக்க வச்சு பிள்ளைகளை பூரா உள்ளே விடுதார். அதோட ஒரு இடத்துல ஒரு கத்தியும் கேடயத்தையும் வச்சுருந்தார், கண்ணாடி தூள்களையும் வச்சுருந்தார். அப்போ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் எனக்கு அந்த விளையாட்டு பொருள் இந்த விளையாட்டு பொருள்னு ஓடி ஆடி பிள்ளைகளின் எண்ணங்களை பொறுத்து தேடி தேடி பல பொருட்களை எடுக்கும் பொழுது ஒரே ஒருத்தன் மட்டும் போய் வாளை கையில் எடுத்து கொண்டிருந்தான், கத்தியும் கையில் எடுத்து கொண்டிருந்தான். கண்ணாடி துகள்களெல்லாம் சர்வசாதாரணமாக அலட்சியமாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனை தேர்ந்தெடுத்து மைசூரின் மன்னனாக்கினார் ஹைதர் அலி. ஒருவன் மனநிலையை 5இல் விளையாதது 50இல் விளையாது என்பார்கள். அதுபோல் ஒரு 5 வயசுலேயே ஒரு குழந்தையினுடைய மனநிலையை ஒரு தொலைநோக்கு பார்வையோட எப்படி ஒரு பரீட்சை வச்சு தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை படிப்போம். நிறையா பொக்கிஷங்கள்லாம் தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எடுத்துக்கோங்க. சிறுவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வாரேன் அரிகுட்ராவைச் சேர்ந்த தேவராஜ அர்சி என்பவரின் மகனான சாமராஜா என்ற 3 வயது சிறுவன் நகரா அல்லது சாமராஜ நகரா அல்லது சாமராஜ நகரா என்று அவருக்கு பின் வந்த அவரது மகனால் அவருக்கு பெயரிடப்பட்டது. ஒரு கத்தி மற்றும் கண்ணாடியை தேர்ந்தெடுத்தார். இவரை ஹைதர் அலி மன்னராக தகுதியானவராக அறிவித்து அரசி லக்ஷ்மணிடம் தத்தெடுக்க செய்தார். இது சம்மந்தம் ஒரு புக்கு வச்சுருக்கிறேன். அது ஒரு நாள் உங்களுக்கு நல்லா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இன்னும் பெரிய பதிவு ஒன்று போடுவோம். இன்று திப்புவின் நினைவாக இந்த பதிவு உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது.
வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாவீரனை போற்றுவோம்.